பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 34ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு என்றும் அழியாத தேவ வார்த்தை. இயேசு சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. இன்றைக்கு நாம் வாசிக்கக்கூடிய இந்த தியான பகுதியில் வேத வார்த்தை எப்படியெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, அந்த வேத வார்த்தை எப்படி அழியாமையை உடையது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அந்த நாளில் ராஜாவாக இருந்த யூதா தேசத்து ராஜாவை நோக்கி ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா மூலமாக வருகிறது. ஆனால் அந்த வார்த்தையை ராஜா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை தீயை கொளுத்தி அப்படியே எரித்து போடுகிறார். இதைத்தான் நாம் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்போ 25ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மற்றவங்க சொல்கிறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க, வேண்டாம் அந்த வார்த்தையை எரித்து போட வேண்டாம் என்று. ஆனால் ராஜா கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தையை எரித்து போடுகிறார். அதன் பின்பு நடந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை திரும்பவுமாக எரேமியாவுக்கு வருகிறது. 27ஆம் வசனம், ராஜா அந்த சுருளையும் அதில் எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டெரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. திரும்பவுமாக கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 28ஆம் வசனம், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளையெல்லாம் அதிலே எழுது என்றார். அப்போது இரண்டாம் முறையாக ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஆண்டவர் வேறு ஒரு செய்தியை கொடுக்கவில்லை. முதலாவதாக ஆண்டவர் என்ன செய்தியை கொடுத்தாரோ அதே செய்தியை தான் ஆண்டவர் திரும்பவுமாக கொடுக்கிறார். அப்போ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததுனால பெரிய ஆபத்து ராஜாவுடைய சந்ததிக்கே வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறதென்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய கிருபை. அந்த வார்த்தையை நாம் தள்ளிவிடும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. 26ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் என்றால் ராஜாவின் வம்சத்தில் ஒருவனும் இரான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி விடுகிறதுனால அவன் ஒரு சாபத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறான், அல்லது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து தக்க வைக்க முடியவில்லை. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்காக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் என்றால் அதை நாம் தள்ளிவிடும்போது அது பெரிய ஆபத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போய்விடும். இன்னொரு காரியம் நாம் இந்த அதிகாரத்திலிருந்து தெரிவது என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தையை அழிக்கவே முடியாது, அல்லது ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என்றால் அது அழிந்து போகவே செய்யாது. ஒருவேளை அந்த சுருளை, வார்த்தை எழுதியிருந்த சுருளை இந்த ராஜா எரித்து போட்டிருக்கலாம். ஆனால் அது தேவனுடைய வாயில் இருக்கக்கூடிய வார்த்தையை யாராலும் என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம தள்ளி விட்டுறலாம், அல்லது வேத புஸ்தகத்தையே நம்ம கையில் எடுக்காமல் இன்னொரு இடத்துல வைத்து விடலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது? அழிக்கவே முடியாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை வைத்திருப்பார் என்றால், ஒரு செய்தியை வைத்திருப்பார் என்றால் அதை யாராலையுமே அழிக்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம இன்னும் ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். இந்த ராஜா நெருப்பை வைத்து அந்த சுருளை கொளுத்தி விட்டார். இன்றைக்கு நாமும் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம நெருப்பை பற்ற வைத்து இந்த வேதாகமத்தை எரித்து போடாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு இணையாக நாம் செய்யக்கூடிய செயல்கள் கூட காணப்படலாம். எப்படிப்பட்ட செயல்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாங்கி அல்லது வேதாகமத்தை வாங்கி வீட்டில் வைத்திருக்கலாம். ஆனால் அதை நாம் தியானம் பண்ணாமல் இருக்கும்போது இந்த ராஜா செய்த காரியத்தை போல தான்
நாமும் கூட செய்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணலை? தியானம் பண்ணி பெற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வரும்போது வேத புஸ்தகத்தை நாம் கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதனால தான் சங்கீதம் 1 நாம் பார்க்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நேரமும் ஏதோ ஒரு முறையில் நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் மெடிடேட் பண்ணாமல் தியானிக்காமல் இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தூரமாகவே இருக்கிறது. இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், ஆனால் நம்ம அதற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போதும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தூரமாகவே காணப்படுகிறது. மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியலாம், ஆனாலும் கூட ஒரு சில காரியங்களை நாம் தெரிந்தெடுத்து கீழ்ப்படுகிறோம், இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. இதைத்தான் செலக்டிவ் ஒபீடியன்ஸ் என்று சொல்லுவோம். ஒரு சில காரியங்களை மட்டும் அல்லது நமக்கு பிடித்த ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி தெரிந்தெடுத்து கீழ்ப்படுகிறோம். ஆனால் இன்னும் அநேக காரியங்களை நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கும்போதும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தூரத்தில் தான் இருக்கிறது. நான்காவதாக, ஒரு சில பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தை நாம் முன்னிலையில் வைக்காமல் இருக்கும்போதும் சத்தியம் நமக்கு தூரமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இந்த வசனங்களை நாம் படித்திருப்போம். இதில் ஒரு 2 காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் பாரம்பரியம் என்று சொல்லும்போது ஒழுங்காக ஆலயத்துக்கு போவது, ஆராதனை செய்வது, இந்த இடத்துல சொன்னது மாதிரி காணிக்கைகளை கொண்டு வருவது, அது பாரம்பரியமாக ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஆனால் இந்த வசனங்களில் இருக்கக்கூடிய சத்தியம் என்னவென்றால் ஒப்புரவாவது. அப்போ இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாமல் பாரம்பரியமாக காணிக்கைகளை கொண்டு வருவது, வந்து நின்று பாடுவது, அந்த பாரம்பரியமான காரியங்களை மாத்திரம் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலும் நமக்கும் வேதத்திற்கும் அதிக தூரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அல்லது வேதம் நமக்கு தூரமாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்போ இந்த காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகளையும் அந்த ராஜா செய்த, யூதாவின் ராஜா செய்த அந்த செயல்பாடையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் ஏதோ வெளியில் தெரிகிறது மாதிரி நெருப்பு வைத்து எரித்து விடுகிறார். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்த்த காரியங்களை நம்ம செய்யாமல் இருக்கும்போது, தியானிக்காமல் இருக்கும்போது, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, அல்லது ஒரு சில காரியங்களுக்கு மட்டும் கீழ்ப்படிவது, அல்லது பாரம்பரியங்களை பின்பற்றி சத்தியத்தை தள்ளிவிடும்போது, ஒருவேளை நடைமுறை வாழ்க்கையில் அந்த ராஜா செய்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது அதில் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதை நம்ம பார்த்து திருப்தி அடைந்து விடக்கூடாது. இவங்கெல்லாம் வேத புஸ்தகத்தையே எரிச்சு போட்டாங்க, ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது, வேத புஸ்தகத்தை நான் அப்படியே வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கிறேன் என்று நாம் திருப்தி அடைந்து விட முடியாது. ஆண்டவர் சொன்ன சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் மையமாக வைத்து கீழ்ப்படிந்து வாழும்போது தான் உண்மையாகவே நான் வேத புஸ்தகத்தை பின்பற்றுகிறேன், தேவனை பின்பற்றுகிறேன் என்று நாம் சொல்ல முடியும். இந்த நாளில் என்றைக்கும் அழியாத வேத புஸ்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம அதுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தையோ என்றைக்கும் அழியாது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, என்றைக்கும் அழியாத தேவ வார்த்தையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை நாங்கள் தியானிக்கிறோமா? கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் அதில் சொல்லியிருக்கக்கூடிய
சத்தியங்களை மையமாக வைத்து நாங்கள் வாழ்கிறோமா என்று சொல்லி எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பனே. உம்முடைய வேதத்திற்கு ஒத்து எங்களுடைய வாழ்க்கைகள், எங்களுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் வடிவில் ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எங்களை மறுரூபப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.